வணக்கம். இந்திய ரிசர்வ் வங்கி, அதாவது ஆர்பிஐ, இப்போ சமீபத்துல நிறைய முக்கியமான அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. ஆமா. இன்னைக்கு நாம அந்த மாற்றங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம கிட்ட ஆர்பிஐ சுற்றறிக்கைகள், சில ரிப்போர்ட்ஸ்னு ஆதாரங்கள் இருக்கு. சரி. இந்த புது ரூல்ஸ்லாம் உங்களையும் நம்ம நிதி அமைப்பையும் எப்படி பாதிக்கும்னு சிம்பிளா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். வணக்கம். நிச்சயமா ஆர்பிஐ எப்பவுமே பாத்தீங்கன்னா வளர்ச்சி, பாதுகாப்பு, அப்புறம் நம்ம மாதிரி கன்சியூமர்ஸ் நலன் இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண பாப்பாங்க. ம் அதுக்காகத்தான் இந்த மாதிரி விதிமுறைகளை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ம் தங்கம் மேல கடன் வாங்குறது, நம்ம டெய்லி யூஸ் பண்ற டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், பேங்க் செக்யூரிட்டி, ஏன் என்பிஎஃப்சிகள் வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு பேச. சரி, முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச தங்கம். தங்க கடன்ல ஒரு பெரிய சேஞ்ச் வந்திருக்கே. அந்த லோன் டு வேல்யூ, அதாவது எல்டிவில ஒரு புது அடுக்குமுறை, அப்படிதானா? ஆ, அது ரொம்ப முக்கியமான மாற்றம். இனிமே 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் தங்க கடன் வாங்கினா, நீங்க வைக்கிற தங்கத்தோட மதிப்புல 85% வரை கடன் கிடைக்கும். ஓ, 85%. ஆமா. அதுவே 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் போச்சுன்னா 80%. 5 லட்சத்துக்கு மேல போயிட்டா 75%. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது இந்த 85% எல்டிவி. ஆமா. இது சின்ன கடன் வாங்குறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் அதிகமாகும். அப்போ இது உண்மையிலே ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு. இந்த எல்டிவியே கொஞ்சம் விளக்க முடியுமா? அதுவும் இந்த புல்லட் ரீபேமெண்ட் பத்தியும் சொன்னீங்கன்னா. கண்டிப்பா. எல்டிவினா லோன் டு வேல்யூ ரேஷியோ. சிம்பிளா சொன்னா உங்க தங்கத்தோட மதிப்புல எவ்வளவு % கடனா கிடைக்குங்கிறது. புல்லட் ரீபேமெண்ட்னா வட்டி, அசல் எல்லாத்தையும் கடன் முடியும் போது மொத்தமா கட்டுறது. இந்த மாதிரி கடன்களுக்கு எல்டிவி கால்குலேட் பண்ணும்போது அந்த மொத்தமா கடைசியில கட்ட வேண்டிய வட்டியையும் சேர்த்து கணக்குல எடுத்துக்கணும். ஓஹோ, அப்படியா? அதே மாதிரி எவ்ளோ தங்கம், வெள்ளி அடகு வைக்கலான்னு ஒரு லிமிட் இருக்கு. 1 கிலோ தங்க நகை, 10 கிலோ வெள்ளி நகை, 50 கிராம் கோல்டு காயின், 500 கிராம் சில்வர் காயின். இதுக்கு மேல ஒரே லோனுக்கு வைக்க முடியாது. ஓகே ஓகே. இந்த புல்லட் ரீபேமெண்ட் கடன்களுக்கு வேற என்ன கண்டிஷன்ஸ்? 12 மாசத்துக்குள்ள கட்டணும்னு வேற ஒரு புது லிமிட் வந்திருக்கே. ஆமா. அந்த 12 மாசம் டைம் லிமிட் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம 2.5 லட்சத்துக்கும் கம்மியா தங்க கடன் வாங்கினா அவங்களோட வருமான ஆதாரம், கிரெடிட் ஸ்கோர் இந்த மாதிரி டீடைல்டு கிரெடிட் அப்ரைசல் பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாம். இது நிச்சயமா வருமானம் கம்மியா இருக்கிறவங்களுக்கும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கும் லோன் கிடைக்கிறது இன்னும் ஈஸியாகும். அந்த நடைமுறை சிக்கல் குறையும். கடன் வாங்குறவங்களுக்கு சேஃப்டி ஜாஸ்தி பண்ண வேற என்ன பண்ணிருக்காங்க? ஏலம் விடுறதுல கூட புதுசா ரூல்ஸ் வந்திருக்கு. கரெக்ட். கடன் வாங்குறவங்க நலனுக்கு இப்போ நிறைய முக்கியத்துவம் தராங்க. உதாரணத்துக்கு தங்கத்தை வேல்யூ பண்ணும்போது கடைசி 30 நாள் ஆவரேஜ் விலை இல்லனா முந்தின நாள் விலை, இதுல எது கம்மியோ அதை தான் எடுக்கணும். சரி. கல்லு, டிசைன், சார்ஜ் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஒருவேளை கடனை கட்ட முடியாம ஏலத்துக்கு போனா கூட லோன் வாங்குறவருக்கு கரெக்டா நோட்டீஸ் அனுப்பணும். 2 நியூஸ் பேப்பர்ல பப்ளிக் நோட்டீஸ் போடணும். ரிசர்வ் பிரைஸ், அதாவது ஆரம்ப ஏல விலை கூட நியாயமா இருக்கணும். முதல் 2 தடவை மார்க்கெட் வேல்யூல குறைஞ்சது 90% இருக்கணும். ஓஹோ. அதுலயும் போகலன்னா அடுத்தது 85% இருக்கலாம். ஏலம் போனதுக்கு அப்புறம் எக்ஸஸ் அமௌண்ட் ஏதாவது இருந்தா 7 நாளுக்குள்ள லோன் வாங்கினவருக்கு திருப்பி கொடுக்கணும். இதெல்லாம் உங்க உரிமையா பாதுகாக்குது. இன்னும் சில நல்ல விஷயங்களும் இருக்கே. கடனை அடைச்ச உடனே நகைய உடனே கொடுக்கணும், லேட் பண்ணா ஃபைன் அப்படின்னு. ஆமா ஆமா. லோனை ஃபுல்லா க்ளோஸ் பண்ண அன்னைக்கே இல்லனா மேக்ஸிமம் 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள நகைய கொடுத்தாகணும். டிலே பண்ணா ஒவ்வொரு நாளுக்கும் 5000 ரூபாய் பெனால்டி. ஓ, 5000 ரூபாய்? ஆமா. ஒருவேளை நகை தொலைஞ்சாலோ டேமேஜ் ஆனாலோ ஃபுல் காம்பன்சேஷன் கொடுத்தாகணும். எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க மொழியில தெளிவா சொல்லணும். எழுத படிக்க தெரியாதவங்களுக்குன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் விட்னஸ் முன்னாடி விளக்கணும். கிறிசல் ரிப்போர்ட் படி இந்த மாற்றங்கள் ஏப்ரல் 1, 2026 முதல் வரலான்னு எதிர்பார்க்கறாங்க. இது ஓவராலா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ரெண்டையும் டார்கெட் பண்ணுது. அருமை. இப்போ நாம அதிகமா யூஸ் பண்ற டிஜிட்டல் பக்கம் வருவோம். யூபிஐ பேமெண்ட்ஸ்ல இந்த ஃபோன்பே, கூகுள் பே மாதிரி பெரிய ஆப்கள் ரொம்ப டாமினேட் பண்றதை குறைக்க என்பிசிஐ ஒரு லிமிட் வச்சிருந்தாங்களே, 30% லிமிட். அதுல என்ன அப்டேட்? ஆமா, அது முக்கியமான விஷயம். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் ப்ரொவைடரும் டிபிஏபி மொத்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வால்யூம்ல
30%க்கு மேல ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு என்பிசிஐ ஒரு கேப் வச்சிருந்தாங்க. ஆமா. ஏன்னா மார்க்கெட்ல ஒரு சிலர் மட்டும் ஆதிக்கம் செலுத்தாம போட்டி இருக்கணும்னு தான். ஆனா இந்த லிமிட் அடையறதுக்கான டெட்லைன் இருந்துச்சு இல்லையா, அதை இப்போ டிசம்பர் 31, 2026 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. ஓ, இன்னும் டைம் கொடுத்திருக்காங்களா? ஆமா. இது முக்கியமா மார்க்கெட்ல பெரிய ஷேர் வச்சிருக்கிற, அதாவது கிட்டத்தட்ட 80% மேல கண்ட்ரோல் பண்ற கம்பெனிகளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்குது. சரி, இந்த 30% லிமிட் எதுக்குன்னு புரியுது. ஒருவேளை ஒரு ஆப் இந்த லிமிட்டை தாண்டிட்டா என்னாகும்? என்பிசிஐ பத்தியும் ரைட்டா சொல்லுங்களேன். லிமிட்டை தாண்டிட்டா அந்த கம்பெனி புதுசா கஸ்டமர் சேர்க்கறத நிறுத்த வேண்டியிருக்கும். இது அவங்க growth-அ பாதிக்கும் இல்லையா? ஆமா. என்பிசிஐங்கிறது நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது ஆர்பிஐயும் இந்தியன் பேங்க்ஸ் அசோசியேஷனும் சேர்ந்து பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம்ஸ் ஆக்ட் 2007 கீழ ஆரம்பிச்சது. நம்ம யூபிஐ, ரூபே கார்டு மாதிரி நிறைய டிஜிட்டல் பேமெண்ட்ஸை இவங்க தான் பாத்துக்கறாங்க. ஓகே. யூபிஐல இப்போ ஏகப்பட்ட புது வசதிகள் வருது. அதுக்கேத்த மாதிரி லிமிட்ஸும் மாறிட்டே இருக்கே. கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ். ஆமா, நிறையவே இருக்கு. சட்டுன்னு சொல்றேன் கேளுங்க. யூபிஐ லைட் எக்ஸ், அது இன்டர்நெட் இல்லாம என்எஃப்சி மூலியமா பண்றது. ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 500, ஒரு நாளைக்கு 4000, வாலெட்ல 2000 வச்சுக்கலாம். யூபிஐ 123 ஃபீச்சர் போன்களுக்கு டெய்லி லிமிட் 1 lakh. ஆனா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 5000 இருந்தது, இப்போ 10,000 ஆயிருக்கு. ஓ, அது டபுள் ஆயிருக்கா? ஆமா. அப்புறம் பிபிபிஎஸ் மூலியமா ஃபாரின் ரெமிட்டன்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுறதுக்கு டெய்லி லிமிட் 5 lakh. ம். நகை வாங்குறது, கிரெடிட் கார்டு பில் கட்டுறது, இதுக்கும் டெய்லி லிமிட் 5 lakh தான். ஆனா நகை வாங்குறதுக்கோ டிஜிட்டலா பேங்க் அக்கவுண்ட் திறக்கிறதுக்கோ ஒரே டிரான்சாக்ஷன்ல மேக்ஸிமம் 2 லட்சம் தான். ஓகே. கடைசியா ஆர்பிஐ ரீட்டெயில் டைரக்ட் திட்டம், அதாவது ஆர்டிஜி மூலமா கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்க 5 லட்சம் வரைக்கும் அனுப்பலாம். இந்த லிமிட்ஸ் எல்லாம் அந்தந்த யூசேஜ், செக்யூரிட்டி, கன்வீனியன்ஸ் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி ஆர்பிஐ செட் பண்றாங்க. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல நாமளே இன்வெஸ்ட் பண்றதா இந்த ஆர்டிஜி, சரிதானே? அதேதான். தனிநபர்கள் டைரக்டா ட்ரெஷரி பில்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ், கோல்டு பாண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்க விற்க இந்த ஆர்பிஐ ரீட்டெயில் டைரக்ட் கேட்வே யூஸ் ஆகுது. இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு சேர்க்கிற முயற்சி இது. இதுக்கு நடுவுல ஆன்லைன் பேங்கிங் சேஃப்டிக்கு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்திருக்காங்களே. எல்லா பேங்க்கும் bank.in அப்படின்னு முடியிற வெப்சைட்டுக்கு மாறணும்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கே. ஆமா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சைபர் செக்யூரிட்டி நடவடிக்கை. அக்டோபர் 31, 2025க்குள்ள எல்லா பேங்க்ஸும் அவங்களோட வெப்சைட் அட்ரஸ பிரத்யேகமான .bank.in டொமைனுக்கு மாத்தணும். உதாரணத்துக்கு இப்போ abcbank.com இருந்தா அது abcbank.bank.in மாறணும். இத IDR-BT, அதாவது இன்ஸ்டிடியூட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் இன் பேங்கிங் டெக்னாலஜி, அவங்க கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இதனால என்ன பாதுகாப்பு? எப்படி? முக்கியமா ஃபிஷிங்னு சொல்றோம்ல, அதாவது போலி வெப்சைட் மூலியமா பாஸ்வேர்ட் திருடுறது, ஆமாமா. அத குறைக்க இது ரொம்ப உதவும். கஸ்டமர்ஸ்க்கு ஒரு குழப்பம் இருக்காது. .bank.inல முடிஞ்சா ஓகே, இது ஒரிஜினல் பேங்க் வெப்சைட்னு ஒரு நம்பிக்கை வரும். இதே மாதிரி NBFC-களுக்கு .fin.inன்னு கொண்டு வரவும் பிளான் இருக்கு. மொத்தத்துல ஆன்லைன் ஃபினான்ஸை சேஃபா மாத்துறது தான் நோக்கம். சூப்பர். இப்போ மத்த சில முக்கியமான அறிவிப்புகளுக்கு போலாம். 10 வயசுக்கு மேல இருக்கிற பசங்க இனிமே அவங்களே பேங்க் அக்கவுண்ட் ஆரம்பிச்சு ஆபரேட் பண்ணலாமாமே. மேனேஜ்மெண்ட் பாலிசியை பொறுத்தது, அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இதுல என்ன கண்டிஷன்ஸ்? இஷ்டத்துக்கு ஓவர் டிராஃப்டா எடுக்க முடியாது. சான்ஸே இல்ல. மைனர் அக்கவுண்ட்ல ஓவர் டிராஃப்ட் கிடையவே கிடையாது. எப்பவும் பாசிட்டிவ் பேலன்ஸ் தான். 10 வயசு கீழே இருக்கிறவங்க கார்டியன் மூலமா திறக்கலாம். அம்மா கூட கார்டியனா இருக்கலாம். சரி. 10 வயசுக்கு மேல அவங்களே திறந்தாலும் பேங்க் சில லிமிட்ஸ் வைக்கும். எவ்வளவு பணம் எடுக்கலாம், ஏடிஎம் கார்டு, நெட் பேங்கிங் மாதிரி சர்வீஸ் கொடுக்கலாமா வேண்டாமான்னு பேங்க் முடிவு பண்ணும். 18 வயசு ஆனதும் புதுசா கேவைசி எல்லாம் வாங்கி அக்கவுண்ட்டை ரெகுலரைஸ் பண்ணணும். இதுக்கு ஜூலை 1, 2025 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா என்பிஎஃப்சிக்கள், வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள். இவங்களுக்கு எப்படி லைசன்ஸ் கிடைக்குது? இவங்களுக்கும் பேங்க்ஸுக்கும் என்ன மெயின் டிஃபரன்ஸ்? பேங்க்ஸுக்கு பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி ஆர்பிஐ லைசன்ஸ் கொடுக்கும். ஆனா என்பிஎஃப்சிக்களுக்கு ஆர்பிஐ ஆக்ட் 1934, அதுல செக்ஷன் 45IA படி லைசன்ஸ் கிடைக்குது. முக்கியமா கம்பெனி சத்தத்துல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அப்புறம் மினிமம் நெட் ஓன் ஃபண்ட் NOF 10 கோடி இருக்கணும். இது ஜெனரல் ரூல்.
ஓகே. ஆனா சில ஸ்பெஷல் என்பிஎஃப்சிகளுக்கு இது வேற மாதிரி இருக்கும். உதாரணமா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் கம்பெனி ஐஎஃப்சி ஐடிஎஃப்னா 300 கோடி, மார்ட்கேஜ் கேரண்டி கம்பெனி எம்ஜிசினா 100 கோடி, ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி ஹெச்எஃப்சினா 20 கோடி. ஓ, அப்ப டைப்புக்கு ஏத்த மாதிரி மாறுது. ஆமா, 500 கோடிக்கு மேல அசெட் சைஸ் இருந்தா அந்த என்பிஎஃப்சியை சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட்னு சொல்வாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது பிரச்சனையில ஆட்டுனா அது மொத்த சிஸ்டத்தையும் பாதிக்க வாய்ப்பு இருக்கு. எல்லா என்பிஎஃப்சிகளும் மக்கள் கிட்ட டெபாசிட் வாங்கலாமா, பேங்க் மாதிரி? இல்ல, அதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். டெபாசிட் வாங்கணும்னா அதுக்குன்னு ஆர்பிஐ கிட்ட தனியா சர்டிபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஓஆர் வாங்கணும். குறைஞ்சது BBB- கிரெடிட் ரேட்டிங் இருக்கணும். அப்படி இருந்தா கூட லிமிட் உண்டா? நிச்சயமா. அவங்களோட NOF மாதிரி 1.5 மடங்கு வரைக்கும் தான் பப்ளிக் டெபாசிட் வாங்க முடியும். அதுக்கும் வட்டி 12% மேல கொடுக்கக்கூடாது. மினிமம் 1 வருஷம், மேக்ஸிமம் 5 வருஷம் டெபாசிட் வைக்கலாம். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, சொல்லுங்க. 1997 இருந்து ஆர்பிஐ புதுசா எந்த என்பிஎஃப்க்கும் டெபாசிட் வாங்குறதுக்கு சிஓஆர் கொடுக்கறதே இல்ல. இது ஒரு பாலிசி டிசிஷன். டெபாசிட்க்கு பேங்க் தான் சேஃப்னு ஆர்பிஐ நினைக்கிறாங்க. புரிஞ்சது. இப்போ பாண்ட்ஸ் பக்கம் வருவோம். ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸை ஸ்ட்ரிப்ஸ் முறையில ட்ரேட் பண்ணலாமாமே, அது என்ன ஸ்ட்ரிப்ஸ்? ஸ்ட்ரிப்ஸ்னா செப்பரேட் ட்ரேடிங் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் செக்யூரிட்டிஸ். சிம்பிளா சொன்னா ஒரு பாண்டோட அசல், அதாவது பிரின்சிபல், அதுக்கு வர வட்டி, அதாவது இன்ட்ரெஸ்ட், இது ரெண்டையும் தனித்தனி செக்யூரிட்டியா பிரிச்சுடுவாங்க. அது நீங்க தனியா வாங்கலாம், விற்கலாம். இதனால இன்வெஸ்டர்ஸ்க்கு இன்னும் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். முக்கியமா ஸ்டேட் கவர்மெண்ட் பாண்ட்ஸோட லிக்விடிட்டி, அதாவது பணப்புழக்கம் அதிகமாகும். முன்னாடி இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் இது ஹெல்ப் பண்ணும். மண்டல கிராம வங்கிகள் RRBs பத்தி ஏதாவது இருக்கு. அவங்களுக்கான கேபிட்டல் அடிக்வசி ரூல்ஸ், அதாவது ப்ருடென்ஷியல் நார்ம்ஸ், அதை அப்டேட் பண்ணிருக்காங்க. மினிமம் CRAR 9% இருக்கணும். அதுல Tier 1 கேபிட்டல் 7%க்கு மேல இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. இது அந்த வங்கிகளோட ஃபினான்ஷியல் ஹெல்த் ஸ்ட்ராங்கா வச்சுக்க உதவும். அப்புறம் ஒரு அப்பாயின்ட்மெண்ட் பத்தி சொன்னீங்க, அனுராதா தாக்கூர். ஆமா, அனுராதா தாக்கூர் அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் எகனாமிக் அஃபேர்ஸோட முதல் பெண் செக்ரட்டரியா அப்பாயிண்ட் ஆயிருக்காங்க. அவங்க செபி போர்டு மெம்பராவும் இருக்காங்க. சீக்கிரமா ஆர்பிஐ சென்ட்ரல் போர்ட்லயும் சேருவாங்கன்னு நியூஸ் இருக்கு. இது ஒரு முக்கியமான நியமனம். இவ்வளவு நேரம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் பார்த்தோம். ஆர்பிஐயோட ஓன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? மார்ச் 31, 2025 கணக்குப்படி அவங்க பேலன்ஸ் ஷீட் நல்லா வளர்ந்திருக்கே. 76 லட்சம் கோடிக்கு மேல போயிருக்கு. அதுலயும் கோல்ட் ரிசர்வ்ஸ் மட்டும் 80%க்கு மேல ஜம்ப் ஆயிருக்குங்கிறது ஆச்சரியமா இருக்கே. ஆமாம், அந்த கோல்ட் ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் 52.09% ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. RBI போன வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 54 டன் தங்கம் வாங்கியிருக்காங்க. 54 டன்னா? ஆமா, குளோபல் லெவல்ல இருக்கிற அன்சர்டனிட்டி காரணமா தங்கத்தை ஒரு சேஃப் அசெட்டா RBI பாக்குறாங்கன்னு தெரியுது. இதனால மொத்த தங்கத்தோட வேல்யூ மட்டுமே 57% உயர்ந்து 4.3 லட்சம் கோடிக்கு போயிருக்கு. வாவ்! அவங்களோட மொத்த வருமானம் பாத்தீங்கன்னா 22% மேல ஏறி இருக்கு. ஆனா செலவு 7-8% தான் ஏறி இருக்கு. இதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கார்ட் லெவல்ல 2.69 லட்சம் கோடி உபரி தொகைய ஆர்பிஐ டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அப்போ RBI நல்ல லாபத்துல இருக்கு. பணப்புழக்கம், டிஜிட்டல் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு? கேஷ் புழக்கம் குறையுதா இல்லையா? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். புழக்கத்துல இருக்கிற பணத்தோட மொத்த மதிப்பு 5.8% வளர்ந்திருக்கு. ஆனா நம்ம ஜிடிபில அதோட பங்கு 11.2% குறைஞ்சிருக்கு. ஓ, அப்படின்னா பொருளாதாரம் வளர்ற வேகத்துக்கு ஈக்குவலா கேஷ் புழக்கம் வளரல. டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் அந்த இடத்தை எடுத்துக்குதுன்னு அர்த்தம். ரீட்டைல் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பாருங்க, மதிப்புல கிட்டத்தட்ட 18%, எண்ணிக்கையில 35% வளர்ந்திருக்கு. பெரிய வளர்ச்சி. ஆமா, ஆர்பிஐயோட டிஜிட்டல் ரூபாய் CBDC புழக்கமும் 334% எகிரி 1000 கோடிக்கு மேல போயிடுச்சு. ஆனா ஒரு கவலைக்குரிய விஷயம். என்னது? கள்ள நோட்டு. குறிப்பா 500 ரூபாய் கள்ள நோட்டுகள் 37% அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க. 200 ரூபாய் நோட்டுகளும் 14% அதிகரிச்சிருக்கு. ஓ மை காட்! அதனால நோட்டு அடிக்கிற செலவும் 25% அதிகரிச்சிருக்கு. அப்போ இந்த எல்லா மாற்றங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா என்ன தெரியுது? ஒரு பக்கம் கோல்டு லோன் மாதிரி ட்ரெடிஷ்னல் விஷயங்களை இன்னும் எளிமையா பாதுகாப்பா மாத்துறாங்க. மறுபக்கம் டிஜிட்டல் பேமெண்ட்ஸை பயங்கரமா புஷ் பண்றாங்க. அதுக்கும் சேஃப்டி நெட்டை பலப்படுத்துறாங்க. bank.in UPI லிமிட்ஸ்னு, அப்படிதானே?
மிக சரியா சொன்னீங்க. இது ஒரு மல்டி ப்ராங்ட் அப்ரோச் மாதிரி தெரியுது. டெக்னாலஜி மாறுது, எக்கனாமிக் நீட்ஸ் மாறுது, செக்யூரிட்டி த்ரெட்ஸ் வருது. இது எல்லாத்துக்கும் ஆர்பிஐ ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. இன்னோவேஷன், ஸ்டெபிலிட்டி, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இந்த மூணுக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸை கொண்டு வர ரொம்ப முயற்சி பண்றாங்க. சில சமயம் ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சில சமயம் இன்னொன்னுக்கு. ஆனா ஓவரால் கோல் ஒண்ணுதான், ஒரு ஸ்ட்ராங்கான, எல்லாரையும் உள்ளடக்கின, பாதுகாப்பான ஃபினான்ஷியல் சிஸ்டம். சரி, இந்த விரிவான அலசலோட கடைசியா நம்ம நேயர்களுக்காக, அதாவது உங்களுக்காக ஒரு கேள்வி. நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் இந்தியா டிஜிட்டல் ஃபினான்ஸ்ல பயங்கர வேகமா போயிட்டு இருக்கு. ஆமா. அதே நேரம் தங்கம் மாதிரி இன்னமும் நிறைய பேருக்கு, குறிப்பா அடித்தட்டு மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ட்ரெடிஷனல் அசெட் மேல இருக்கிற கடன்களை முறைப்படுத்துறதுலயும் ஆர்பிஐ கவனம் செலுத்துது. இந்த ரெண்டு ட்ரெண்டும், அதாவது டிஜிட்டலை நோக்கி போறதும் ட்ரெடிஷனலை சீர்படுத்துறதும் ஒரே நேரத்துல நடக்கும்போது, இது வரப்போற வருஷங்கள்ல இந்தியாவோட நிதி பழக்க வழக்கங்களையும் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனையும் எப்படி மாத்தி அமைக்கும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.